BNS Section 2, 11, 2, 12, 2, 13, 2, 14, 2, 15 versus IPC Section 52, 17, 52A, 44, 43 dash IPC Section 52. Good faith. Nothing is said to be done or believed in good faith, which is done or believed without due care and attention. Verses BNS Section 2, 11. Good faith. Nothing is said to be done or believed in good faith, which is done or believed without due care and attention. Dash IPC Section 17. Government as the central and state governments of India. Versus BNS Section 2, 12. Government means the central government or a state government. Dash IPC Section 52A. Harbor as the act of providing shelter or any form of aid to a person, knowing or having reason to believe that such person is involved in an unlawful activity. Versus BNS Section 2, 13. Harbor includes supplying a person with shelter, food, drink, money, clothes, arms, ammunition or means of conveyance, or the assisting a person by any means, whether of the same kind as those enumerated in this clause or not, to evade apprehension. Dash IPC Section 44. Injury. The word injury denotes any harm whatever illegally caused to any person, in body, mind, reputation or property. Versus BNS Section 2, 14. Injury means any harm whatever illegally caused to any person, in body, mind, reputation or property. Dash IPC Section 43. Illegal, legally bound to do. The word illegal is applicable to everything which is an offense or which is prohibited by law or which furnishes ground for a civil action, and a person is said to be legally bound to do whatever it is illegal in him to omit. Versus BNS Section 2, 15. Illegal and legally bound to do. The word illegal is applicable to everything which is an offense or which is prohibited by law or which furnishes ground for a civil action, and a person is said to be legally bound to do whatever it is illegal in him to omit. BNS பிரிவு 2, 11, 2, 12, 2, 13, 2, 14, 2, 15 versus IPC பிரிவு 52, 17, 52, A, 44, 43. IPC பிரிவு 52. நல்ல நம்பிக்கை, உரிய கவனிப்பு மற்றும் கவனம் இல்லாமல் செய்யப்படும் அல்லது நம்பப்படும் நல்ல நம்பிக்கையில் எதுவும் செய்யப்படுவதாகவோ அல்லது நம்பப்படுவதாகவோ கூறப்படவில்லை. Versus BNS பிரிவு 2, 11. நல்ல நம்பிக்கை குட் சரியான கவனிப்பு மற்றும் கவனம் இல்லாமல் செய்யப்படும் அல்லது நம்பப்படும் நல்ல நம்பிக்கையில் எதுவும் செய்யப்படுவதாகவோ அல்லது நம்பப்படுவதாகவோ கூறப்படவில்லை. IPC பிரிவு 17. இந்தியாவின் மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களாக அரசு. Versus BNS பிரிவு 2, 12. அரசு என்பது மத்திய அரசு அல்லது ஒரு மாநில அரசாங்கத்தை குறிக்கிறது. IPC பிரிவு 52, A. துறைமுகம் என்பது ஒரு நபருக்கு தங்குமிடம் அல்லது வேறு எந்த வகையான உதவியையும் வழங்கும் செயலாகும். அத்தகைய நபர் ஒரு சட்டவிரோத செயலில் ஈடுபட்டுள்ளார் என்பதை அறிந்து அல்லது நம்புவதற்கு காரணம் இருந்தால். Versus BNS பிரிவு 2, 13.
துறைமுகம் என்பது ஒரு நபருக்கு தங்குமிடம், உணவு, பானம், பணம், உடைகள், ஆயுதங்கள், வெடிமருந்துகள் அல்லது போக்குவரத்து வழிமுறைகளை வழங்குதல் அல்லது இந்த பிரிவில் பட்டியலிடப்பட்டுள்ளதை போன்ற அல்லது இல்லாத எந்தவொரு வகையிலும் ஒரு நபருக்கு உதவுதல், கைது செய்யப்படுவதை தவிர்ப்பது ஆகியவை அடங்கும். ஐபிசி பிரிவு 44. காயம். காயம் என்ற சொல் எந்தவொரு நபருக்கும் உடல், மனம், நற்பெயர் அல்லது சொத்தில் சட்டவிரோதமாக ஏற்படும் எந்தவொரு தீங்கையும் குறிக்கிறது. வர்சஸ் பிஎன்எஸ் பிரிவு 2, 14. காயம் என்பது எந்தவொரு நபருக்கும் உடல், மனம், நற்பெயர் அல்லது சொத்து ஆகியவற்றில் சட்டவிரோதமாக ஏற்படும் எந்தவொரு தீங்கையும் குறிக்கிறது. ஐபிசி பிரிவு 43. சட்டவிரோதம். சட்டப்படி செய்ய கடமைப்பட்டவர். சட்டவிரோதம் என்ற சொல் ஒரு குற்றமாகவோ அல்லது சட்டத்தால் தடை செய்யப்பட்டதாகவோ அல்லது ஒரு சிவில் நடவடிக்கைக்கு காரணத்தை அளிக்கும் அனைத்திற்கும் பொருந்தும், மேலும் ஒரு நபர் சட்டப்படி செய்ய கடமைப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. அவர் செய்ய கடமைப்பட்டதை தவிர்ப்பது சட்டவிரோதமானது என்று கூறப்படுகிறது. வர்சஸ் பிஎன்எஸ் பிரிவு 2, 15. சட்டவிரோதம் மற்றும் சட்டப்படி செய்ய கடமைப்பட்டவர். சட்டவிரோதம் என்ற சொல் ஒரு குற்றமாகவோ அல்லது சட்டத்தால் தடை செய்யப்பட்டதாகவோ அல்லது ஒரு சிவில் நடவடிக்கைக்கு காரணத்தை அளிக்கும் அனைத்திற்கும் பொருந்தும், மேலும் ஒரு நபர் செய்ய கடமைப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. बीएनएस धारा 2, 11, 2, 12, 2, 13, 2, 14, 2, 15 वर्सेस आईपीसी धारा 52, 17, 52, 1, 44, 43 आईपीसी धारा 52 सद्भावना ऐसा कुछ भी नहीं कहा जाता है जो सद्भावना में किया गया हो या माना गया हो, जो उचित देखभाल और ध्यान के बिना किया गया हो या माना गया हो। वर्सेस बीएनएस धारा 2, 11 सद्भावना ऐसा कुछ भी नहीं कहा जाता है जो सद्भावना में किया गया हो या माना गया हो, जो उचित देखभाल और ध्यान के बिना किया गया हो या माना गया हो। आईपीसी धारा 17 सरकार जैसे कि भारत की केंद्र और राज्य सरकारें। वर्सेस बीएनएस धारा 2, 12 सरकार का अर्थ है केंद्र सरकार या राज्य सरकार। आईपीसी धारा 52 बंदरगाह का अर्थ है किसी व्यक्ति को आश्रय या किसी भी प्रकार की सहायता प्रदान करना, यह जानते हुए या यह मानने का कारण रखते हुए कि ऐसा व्यक्ति किसी गैरकानूनी गतिविधि में शामिल है। वर्सेस बीएनएस धारा 2, 13 बंदरगाह में किसी व्यक्ति को आश्रय, भोजन, पेय, धन, कपड़े, हथियार, गोला बारूद या परिवहन के साधन प्रदान करना या किसी व्यक्ति को किसी भी तरह से सहायता प्रदान करना शामिल है, चाहे वह इस खंड में उल्लिखित साधनों के समान हो या नहीं, ताकि उसे पकड़ा न जा सके। आईपीसी धारा 44 चोट शब्द चोट किसी भी व्यक्ति को अवैध रूप से शरीर, मन, प्रतिष्ठा या संपत्ति में पहुंचाई गई किसी भी हानि को दर्शाता है। वर्सेस बीएनएस धारा 2, 14 चोट का अर्थ है किसी व्यक्ति को अवैध रूप से पहुंचाई गई कोई भी हानि, चाहे वह उसके शरीर, मन, प्रतिष्ठा या संपत्ति में हो। आईपीसी धारा 43 अवैध कानूनी रूप से करने के लिए बाध्य अवैध शब्द हर उस चीज पर लागू होता है जो अपराध है या जो कानून द्वारा निषिद्ध है या जो दीवानी कार्रवाई के लिए आधार प्रदान करता है, और एक व्यक्ति को कानूनी रूप से करने के लिए बाध्य कहा जाता है जो कुछ भी छोड़ना उसके लिए अवैध है। वर्सेस बीएनएस धारा 2, 15
अवैध और कानूनी रूप से करने के लिए बाध्य। अवैध शब्द हर उस चीज पर लागू होता है जो अपराध है या जो कानून द्वारा निषिद्ध है या जो दीवानी कार्रवाई के लिए आधार प्रदान करता है, और एक व्यक्ति को कानूनी रूप से करने के लिए बाध्य कहा जाता है जो कुछ भी छोड़ना उसके लिए अवैध है।